இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, எது அழிந்து போகும், எது அழிந்து போகாது என்ற தலைப்பை தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்றன. சிந்தித்து பார்ப்போம். நாம் வளர்ந்து இப்போ நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வயது இருக்கும். சிலர் இன்னும் சிறுவர்களாக இருப்பீர்கள், சிலர் வளர்ந்து சிலர் பெரியவர்களாக இருப்பீர்கள். சிறு வயதிலிருந்து எத்தனையோ பாடங்களை படித்திருப்பீர்கள், எத்தனை நூல்களை வாசித்திருப்பீர்கள், எத்தனை இலக்கியங்களை உள்வாங்கியிருப்பீர்கள். சிறு வயதில் பல மனிதர்களை பார்த்திருப்பீர்கள், பல மனிதர்களோடு பழகியிருப்பீர்கள். அவர்கள் செய்த செயல்கள் இருக்கலாம். அதுபோன்று இன்னும் பல. இவைகளில் இன்னும் நம்முடைய நினைவுகளில் இருப்பது எத்தனை? பலவற்றை நாம் மறந்திருப்போம். எதுவும் நினைவில் நிற்பதில்லை. ஆக நாம் பார்க்கக்கூடிய பல விஷயங்கள், நாம் செய்த பல விஷயங்கள் நம்மை விட்டு ஏற்கனவே அழிந்து போய்விட்டன. இது அடிப்படை உண்மை. அதேபோன்று நமது எண்ணங்கள், சிந்தனைகள், ஆசைகள் இவைகளும் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் மாறுபட்டு கொண்டே இருக்கிறது. சிறு வயதில் இருந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் நமக்கு இப்பொழுதில்லை. சில ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் இப்பொழுதில்லை. ஏன் நேற்றைக்கு இருந்த சிந்தனைகளும் எண்ணங்களும் கூட இன்றைக்கு மாறிப்போயிருக்கலாம். இப்படி மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது தேவையற்றவைகள் அழிந்து கொண்டே சென்று கொண்டிருக்கின்றன. இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த உலகம் கொடுக்கின்ற எல்லாம் அழிந்து போகும். இந்த உலகம் கொடுக்கின்ற எல்லாம் அழிந்து போகும். ஆனால் இறைவனிடமிருந்து வந்த ஆன்மா மட்டுமே அழியாது. இந்த உடல், நமது உடல் இந்த உலகிலிருந்து எடுத்தது. நம்முடைய ஆசைகள் இந்த உடலிலிருந்து புறப்படுவது. நாம் சேமிக்க வேண்டும் அல்லது ஒன்றை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றதெல்லாம் இந்த உடலிலிருந்து புறப்படுகின்ற ஒன்று. ஆக இந்த உடல் அழிகின்ற பொழுது எல்லாம் அழிந்துவிடும். அப்படி என்றால் எது நிரந்தரமாக இருக்கும்? கடவுளுடைய திருவுளத்தை நாம் நிறைவேற்றியிருந்தால் அந்த திருவுளம் நிலைத்து நின்று கொண்டிருக்கும் என்பதுதான் அடிப்படை உண்மை. அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கின்றோம். அன்னா என்ற பெண்மணி, 75 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி, ஒரு சாட்சியம் கூறுகின்றார். என்றால் இயேசுவை காணிக்கையாக ஒப்புக்கொடுக்க ஆலயத்திற்கு கொண்டு வருகின்றார்கள். அந்த நேரத்திலே அவள் தூய ஆவியால் தூண்டப்பட்டு இந்த குழந்தை பலரின் மீட்புக்கு உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லுகின்றார். ஆக இயேசுனுடைய எதிர்கால திட்டம், இயேசு எதற்காக வந்திருக்கின்றார் என்ற ஒரு முன்னறிவிப்பானது அன்னா வழியாக கொடுக்கப்படுகின்றது. இயேசு இறை தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக வந்தார். இன்றும் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார். நம்முடைய எண்ணங்கள் வாயிலாக, நம்முடைய செயல்கள் வாயிலாக, நம்முடைய வாழ்க்கை வாயிலாக. அதை போன்று இயேசுவை பின்பற்றிய சீடர்களும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய நினைவுகளில், நம்முடைய எண்ணங்களில், நம்முடைய ஜெபங்களில். ஆக அழிந்து போகக்கூடியது நம்முடைய தேவையற்ற உலகு சார்ந்த எண்ணங்களும் உலகு சார்ந்த செயல்களும். ஆனால் கடவுளை பற்றிய நம்முடைய எண்ணங்களும், கடவுள் கொடுத்த வாழ்க்கை முறையை வாழுகின்ற அந்த செயல்களும் என்றைக்குமே அழிவுறாது. அது என்றும் பேசப்பட்டு கொண்டிருக்கும், போற்றப்பட்டு கொண்டிருக்கும். அதுதான் இறைவன் திருவுளம். சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்விலே நாம் பல மணி நேரங்களை எதற்காக செலவழிக்கின்றோம்? அழிந்து போகக்கூடிய இந்த உலகில் உள்ள காரியங்களுக்காகவா, அல்லது அழிந்து போகா கடவுளுடைய காரியங்களுக்காகவா? சிந்தித்தவர்களாக நம்மை இறைவன் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.